அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐங்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. 57 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சதக்கிரக யோகம்னு பேர். யோகங்களை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணுமா, யோகங்கள் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், யோகங்களுடைய தாத்பரியம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல. இந்த 57 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சதக்கிரக யோகம் இந்த இப்போ ஒரு 12 ராசிகள்ல பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும், இது எந்த கிரகங்கள் நிறைவேற்றி கொடுக்கும், எந்த சஞ்சாரத்துல இது நடக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சும ரகசியங்களாக சில யோகங்களானது சில ராசிகள்ல குறிப்பிட்ட கிரகங்கள் இணையும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஜாக்பாட் உண்டு. தேடி தேடி சில விஷயங்கள் செய்வோம், அது நமக்கு கையில கிடைக்காம போகும். அன்எக்ஸ்பெக்டடான டைம்ல சில யோகங்கள் நம்மளை நம்ம கை கிடைச்சி எதிர்பார்க்குற நேரத்துல நம்ம திக்குமுக்காட வச்சிடும். இதுதான் அந்த யோகங்கள்னு பேரு. திரிகிரக யோகம், அதே மாதிரி லட்சுமி நாராயண யோகம், குபேர யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு கிரக பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சூரியன்ல இருந்து ராகு இது வரைக்கும் எல்லா கிரகங்களும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிற வரக்கூடிய நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளுடைய நிழல் படங்களை பிரதிபலிப்பது, கர்மாவை பிரதிபலிப்பதுன்னு சொல்லலாம். அப்போ குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு கிரக அமைப்பு இருக்கும், உருவாக போகுது. அது பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் ராகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைந்து இந்த சதுக்கிரக யோகத்தை உருவாக்கி தரப்போகுது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட சனி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீனராசிக்குள்ள போற ஒரு அமைப்பு. பிப்ரவரி மாதத்துல தொடங்கி சுக்கிரனும் புதனும் மீனராசியில் இருப்பாங்க. மார்ச் மாத நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் மார்ச் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனராசியில அந்த 6 கிரகங்களுடைய அமைப்பு இணையும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 6 கிரகங்கள் எல்லாம் ஒரு கூட்டத்துக்குள்ள இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு சக்தி வாய்ந்த யோகத்தால அதிர்ஷ்டம் அடையக்கூடிய சில ராசிகளை சில பேரை அப்படியே கிக் பேக் அப்படியே ஹை விலையில் தூக்கி விட்டுரும். அப்ப நமக்கு சந்திரனோ, ராகுவோ, சூரியனோ, புதனோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புல நமக்கு நல்ல ஜாதகர்களுக்கு இதெல்லாம் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு. அடுத்தடுத்த ஜாதகத்தை இதுல பத்தி பேசும்போது நான் முருகப்பெருமானோட ஜாதகத்தை பத்தி பேசுறேன், ரமண மகரிஷியோட ஜாதகத்தை பத்தி பேசுறேன். அதுல மிக முக்கியமா இப்ப இந்த யோகத்தை சதுக்கிரக யோகத்தை அடையக்கூடிய ராசியில் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல வர்றது மிதுன ராசிக்காரர். பல நன்மைகளை இந்த யோகத்துல மிதுன ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை ஒரு வழியாக ஒரு வழி கொண்டு எல்லாத்தையும் நீங்க மாத்த போறீங்க. உங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு சாதனை, ஒரு எல்லா விஷயங்களும் நல்லபடியா நம்ம பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி உணர்வை கொடுக்கக்கூடியது. நிதி வாய்ப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்குரியதாக எல்லாம் மாற்றி கொடுக்கும். மேலும் வேலை அல்லது வணிகத்துல சிறப்பான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு வரப்போகுது. சனியினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். நீங்க உங்களுடைய பிளானிங்கை கரெக்டா பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி கண்டிப்பா இந்த சதுக்கிரக யோகத்துல கண்டிப்பா நீங்க வெற்றியை குவிப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நேர்மறையான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஒட்டுமொத்தமாக இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சதுக்கிரக யோகமானது உருவாக்கி தரப்போகிறது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க மிதுனத்துக்கு தான் ரிஷபத்துல மிதுனத்துக்கு வரப்போறார், குரு வேற வரப்போறார். ஸோ இதனால நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளும் சொல்லுவாங்க. நம்மளோட வாய்ப்புகளை சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு மனநிலை உருவாக்கி கொடுக்க போகுது. பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்கள் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க நல்லபடியா வச்சுக்க போறீங்க. அந்த பிணைப்புகள், அந்த பாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த உறவு முறையை நீங்க நல்லபடியா வச்சுக்க போறீங்க. உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை எல்லாம் அன்பு, பரிமாற்றம், நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில இது இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து மனமகிழ்ச்சியாக
மாற்றக்கூடிய உறவு முறையை நம்ம தக்க வச்சுக்க போறோம். இது வந்து வேலையில இருப்பவர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சதுக்கிரக யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேஞ்சஸ குடுக்க போகுது. எனக்கு இந்த வேலை பிடிக்கல. வேற வேலையில நான் போறேன். வேற வேலையில நான் போய் ஜாயின் பண்ண போறேன். ஒரு ஹைக்கு, ஒரு ப்ரமோஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா 100% இவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, முன்னேற்றத்துக்கு ஒரு காலகட்டமா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. அது மாரி உங்களுடைய எதிர்காலம் வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது. ஒரு சிறந்த தருணம். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக தொழில் முறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலமா இருக்க போகுது. உள்ளுணர்வை நம்பி, நம்பிக்கையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் குடும்பத்துடன் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. அமைதியும், நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில இந்த யோகமானது உங்க குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும், சந்தோஷத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சதுக்கிரக யோகம் யாருக்கு வேலை செய்ய போகுதுன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மீனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, உங்க ராசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலிருந்து சனி பகவான் உள்ள வரப்போறாரு. அப்ப உங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த 6 கிரகங்களுடைய இணைவும், சஞ்சாரமும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ தன லாபம் உண்டு. பயப்படாதீங்க. ஏன்னா சனி என் ராசிக்கு வந்துட்டாருன்னா, எனக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. சனி வந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. குரு வந்தா தான் பிரச்சனை. குரு இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ண முடியாது. பார்க்குற இடத்துக்கு தான் நல்லது பண்ணுவாரு. அதே மாரி சனி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாரு. பார்க்குற இடத்துக்கு பிரச்சனை பண்ணுவாருங்கிற ஒரு கதை ஒரு கூற்று உண்டு. அது மாரி இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை, தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்துல உங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க இதுக்கு மேல பொறுப்பா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு சனி பகவான் வந்து குடுக்க போறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு லாபத்தை கிடைக்கணும் அப்படின்னா, கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வரப்போகுது. வெற்றிக வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் நமக்கு சனி பகவான் நமக்கு நம்மளுடைய நம்ம லக்னத்தில வந்தாலுமே கூட, அது மீன ராசியா இருக்கட்டும், மீன லக்னமா இருக்கட்டும், வந்தாலுமே கூட உங்களுக்கு எப்படியான பலன்களை குடுக்க போறாருங்கிறத பொறுத்து இருக்கு. அது நீங்க நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பெற்றோருடன் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களுடனான உறவுகள் எல்லாம் சிறப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஆக மொத்தத்துல மிதுனம், மீனம், மகரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இந்த சதுக்கிரக யோகமானது சிறப்பான பலன்களை தரப்போகுது. வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியம் நல்லபடியா சரியாயிடும். இருந்தாலும் இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பிரச்சனை சரியாக போகுது. நீங்கள் வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடிய காலகட்டமாக வருது. ஸோ இந்த புதன், சந்திரன், குரு, சூரியன், இந்த ராகு இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக உங்கள் ஜாதகத்தில் அமைந்து விட்டால், யோகமானது தன்னால உங்களுக்கு தேடி வந்துரும். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் நல்லா இருக்காம, இல்ல வலுவிழந்து இருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில நீங்க இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், அது முயற்சிகளாகத்தான் இருக்குமே தவிர, பலனை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில நீ இந்த பிரச்சனைய நீ அனுபவிக்கணும்னா, அத அனுபவிச்சு தான் ஆகணும். அத மாத்த முடியாது. அத விட்டுட்டு நான் வந்து இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், அந்த ராசிக்கு இப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஓஹோ! ஆஹா! ஓஹோ! என்னதான் பேசினாலும் அது குட்டி கரணம் போட்டாலும் நடக்கவே நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ சிம்மராசியில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கெல்லாம் ஆஹா! ஓஹோ! அப்படி இருக்க போகுது. சனியால அப்படி இப்படின்னு நடக்க போகுது அப்படின்னா, பொதுவான பலன்களா பார்க்கும்போது சிம்மத்துக்கு சனி பகை அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் ராசிக்காரங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணுமே தவிர, அதில இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த 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 ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கல. அப்ப அந்த சனி பகவான் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப மகம்ங்கிறது கேதுக்கு சனி, கேது. அப்ப மக நட்சத்திரத்தில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு குடுத்து போயிருங்க. பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காசு விஷயத்துல கொஞ்சம் கரெக்ட்டா இருங்க. அதே மாரி உத்திரம், சூரியனுடைய அமைப்பு. அப்போ வளர்ச்சியில தடை. இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்களா சொல்லப்படக்கூடியது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகமானது உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கா? கெட்டு போயிருக்கா? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான்